வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். 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 அண்ணாமலைக்கு புதிய பொதுப்பு. முந்தின நாள் கேசவ விநாயகம் பதவியை பறிச்சுட்டு அங்கே வேறு ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணாமலை கை ஓங்குகிறதா? அப்போ எடப்பாடி சொல்லி ஒரு பதவியே பறிச்சாங்கன்னாங்களே, எப்படி பார்க்கறது புதிய பொறுப்பு? நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். அண்ணாமலையை அழிக்கவே முடியாது. புரியுது அவங்களுக்கு? அண்ணாமலை ஏதாவது ஒரு ரூபத்தில் எவனையாக மிரட்டிட்டு தான் இருப்பாப்புல. கேசவ விநாயகன் தான் அண்ணாமலையை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இறங்கினது. அதுக்கு தான் கேசவ விநாயகத்தை எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி எப்ஸ்டீன்லாம் சும்மா டுபாக்கூர் இவன் அடிஷாயம் பாருங்கள். 2 வீடியோவில் எப்ஸ்டீன் ஃபைல் வந்திருக்கு. ஆனால் எப்ஸ்டீன் ஃபைலில் பேரில் ஒரு கவனுக்கு எவனுக்குமே பாதிப்பு கிடையாது. ஆனால் அதே அண்ணாமலை ஃபைல்ஸில் வந்தவன் எல்லாமே ஒளிஞ்சிட்டாங்க. அதில் தப்பிச்ச ஒரே ஆள் தான் வடக்கு விநாயகம். நிர்வாணமாக ஒரு பொண்ணை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அப்போயும் அவர் பேசாமல் இருந்திருக்காரு. அதை பற்றி பற்றி தெரிஞ்ச லேடியே சொன்னாங்க. அவர் ஞானி மாதிரி. அவர் நிர்வாணமாக அவர் முன்னாடி நின்னா கூட அது என்ன சொல்ல வந்துச்சுன்னு தெரில. அவர் அவங்கள தொடமாட்டார் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி சில இதெல்லாம் என்னன்னா தப்பிச்சிட்டாப்ல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருந்ததுனால ஒழிக்க முடியல. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஜேபி ஒருத்தரை மாநில தலைவராக போடுவாங்க. அதே ஆஃபீஸில் ஒரு ரூமை கொடுத்து ஒரு வீட்டிலலாம் கிராமத்துலலாம் வாசலில் கிளவி கைத்து கட்டில் படுத்துருக்கும். அது எதுனா வாட்ச் டாக் மாதிரி அந்த காலத்தில். அது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்ணும் தெரியாது, ஒன்று யார் போகிறா வர்றா, இந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்க எத்தனை மணிக்கு வெளியே போகுது, எத்தனை மணிக்கு வருதுன்னு எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். ஏண்டி 6 மணிக்கு போனால் 7 மணி வரைக்கும் என்ன இந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளை வெளியே போனால் விளங்குமா அப்படிங்கும். பயலுக்கு எப்படி சுற்றிட்டு வர, என்னடா தள்ளாடிக்கிட்டு வர்ற அப்படிங்கும். இது இந்த கிளவியை இதுதான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. ஸோ அதே மாதிரி போடப்பட்ட ஒரு ஆள் தான் ஆர்எஸ்எஸில் ஒரு ஆளை போட்டுருவாங்க. பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு கயத்து கட்டிலே அதையும் கொடுத்து போட்டுருவாங்க. ஆனால் இவர் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர். யார்? வடக்கு விநாயகம். இவர் ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளராக மாநில ஏதோ ஒரு இதில் போட்டு அமைப்பு செயலாளராக போட்டு அப்படின்னு போட்டு அது டம்மி போஸ்ட் நம்ம நினைப்போம். உள்ளே என்ன நடக்குதுன்றது பூரா மேலிடத்துக்கு சொல்லி மேலிடத்தில் சொல்லி காலி பண்ணுறதே இவர் தான். அப்போ தான் அண்ணாமலை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. மெயின் விஷக்கிருமியே இதுதான். இந்த கிருமியை அப்படி போட்டு நசுக்கிட்டோம்னா எல்லாம்னா அண்ணாமலை எவ்வளோ ட்ரை பண்ணார். ஆனால் நீங்கள் கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அணு உலை இல்லை லீக் ஆச்சுன்னா கூட ஒரே ஒரு உயிரினம் தான் உயிர் வாழும். யாருன்னா கரப்பாம்பூச்சி மட்டும். இது எல்லா உயிரினமும் அழிஞ்சிரும். அதுக்கு தனியாக நீங்கள் ஹிட் அடிச்சு தான் கொள்ளணும். ஆனால் ஹிட்டுன்னு ஒன்று அடிச்சிங்கன்னா கரப்பாம்பூச்சி சேர்த்துரும். அது கூட நீங்கள் பண்ண வேணாம். அதை புரட்டி போட்டிங்கன்னா சேர்த்துரும். திருப்பி போட்டிங்கன்னா அதனால் எந்திரிக்க முடியாது, சேர்த்துரும். ஆனால் அணு உலையில் வெடித்து சேதறனா கூட கரப்பாம்பூச்சி மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை இதே மாதிரி தான் யாருன்னா அண்ணாமலை என்கிற ஒரு இது உள்ள போயும். ஆமாம், இந்த கரப்பாம்பூச்சியை அழிக்கவே முடியல. அண்ணாமலை என்ன பண்ணாங்கன்னா புரட்டி போட்டால் சேர்த்துருன்னு அண்ணாமலைக்கு தெரியும். புரட்டி போட ட்ரை பண்ணாப்புல அதுக்குள்ளே பொந்தில் ஒழிஞ்சிச்சு. அப்பப்போ வேலையை காட்டிட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ கடைசியில் வேறு ஆளை வச்சு புரட்டி போட்டாப்புல. அவருடைய சகோதரராக இருந்தவர் தான் வீடியோ கால் மாதிரி ஒன்று போச்சு. சகோதரனா கூட பிறந்தவரில் அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருந்தவர் வீடியோ காலில் மாட்டி அவரு கூட இப்போ திரும்ப பொறுப்பெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டார். அவர் பொறுப்பு வாங்கினா கூட அவர் எவனும் மதிக்க மாட்டாங்க. புரியுதா? அவர் வேறு நிர்மலா மாமியோடைய அவங்களோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவர் வந்துட்டார். இப்படி இருக்கும்போது இந்த வடக்கு விநாயகத்தை ஒழிச்சதில் பிஜேபி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அவங்க விட மாட்டாங்க, எல்லாம் ஆர்எஸ்எஸில் வேற ஆளை போட்டுருவாங்க. இத்தனைக்கு இந்த கூட்டமெல்லாம் எடுத்துக்கும் போது எல்லா மூத்த தலைவர்கள் எல்லாரும் போய் உட்காந்து இது பண்ணி தான் அவரை எடுத்துட்டு இன்னொருத்தர் கன்னியாகுமரியில் இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. எடுத்துகிட்டு தான் சொல்லுவாங்க. சந்தோஷ் சொல்லுவாப்புல வடக்கு இந்த விநாயகத்தை எடுத்துட்டோம், வேற ஆளை போட போகிறோன்னு. அதுக்கு இவங்களாம் ஆமான்னு தலையாட்டுவாங்க. இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிரபோஷத் குமார் அப்படின்னு ஒருத்தர் கன்னியாகுமரிக்காரரும் அவரை கொண்டு ஒரு வடக்கு விநாயகம் தான் ஆர்எஸ்எஸ்ல வட தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளராக இருந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்கூலில் ஆர்எஸ்எஸ் ஷாக்கால ஆஃப் டவுசர் போட்டுக்கிட்டு அவர் ஆர்எஸ்எஸ் ஷாக்கான ஆஃப் டவுசர் தான். போலீஸுக்கெல்லாம் கூட இன்றைக்கே கலைஞர் மாற்றி விட்டார் பேண்ட்டா. ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி வரையும் ஏன் ட்ரௌசரை போட்டு கத்தி வச்ச ட்ரௌசரை போட்டிருக்காங்கன்னு தெரியல. காலத்துக்கு ஏற்றாலும் அவங்க மாற மாட்டாங்க, அவங்க ரிவர்ஸில் போகிறவங்க அப்படின்றது அதுலேருந்தே தெரியும். அந்த வகையில் யாராவது ஒருத்தர் தான் போடுவாங்க. இப்போ இவர் போட்டிருக்காங்க அப்படின்னா நைனாருக்கு செக்குன்னு அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை அது நம்ம நைனாருக்கு செக்கெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே செக் வைப்பாங்க. ஆஃபீஸ்க்கு எவன் வர்றான் வரலையே எல்லாருக்குமே செக் வைப்பாங்க. நைனாருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் செக் வைப்பாங்க. வடக்கு விநாயகத்துக்கிட்ட இன்னொரு வடக்கு விநாயகத்தை போட்டிருக்காங்க. இப்போ 6 தொகுதிகளுக்கு கொடுத்ததுக்கே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போக முடியாதுன்னு அண்ணாமலை லீவ் லெட்டர் கொடுத்தாரு. 234 தொகுதியில் இருக்க பூத் ஏஜென்ட்டுகள்லாம் இவருக்கு ரிப்போர்ட் பண்ணோன்னு ஏதோ சக்தி கேந்திரா அதுக்கு அவர் தமிழ்நாடு பொறுப்பாளர்னு. அந்த பொறுப்பு அந்த சக்தின்ற பேரை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு உடம்புலாம் சரியாக இருக்கும்.
இல்லைன்னா அவர் ஒரு வண்டி வச்சு ஊருக்கு கூப்பிட்டு போவார். ஏன்னா உடம்பு சரியில்லாதவர் என்ன பண்ண முடியும்? அப்படி பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலை ரிட்டர்ன் வராருன்னா இவரை தூக்கினா தான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு எடப்பாடி சொன்னப்போ தூக்குனாங்களே, இப்போ மறுபடியும் வந்துட்டாரு. கூட்டணி தான் முடிவாயிருச்சு இல்லை, திருப்பி வர்றாரு. அப்போ எடப்பாடிக்கான தோல்வியாக அதை பார்க்கணும்ல. ஆமாம், தோல்வி தான். இல்லை, எடப்பாடி தான் சொல்லி சரி தம்பி இருந்துருப்பா, அதுக்கு தான் புகழ்ந்து பேசினாப்லையா அண்ணாமலை. எடப்பாடி தான் வருங்கால முதல்வர்னு. அப்படி இருக்கும்போது அப்படியே ஒட்டிடுவாங்க. அண்ணனை முதலமைச்சராக்க நம்மலாம் ஒன்று பண்ணோம். நான் அதுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைனாலும் நான் இதுதான் வந்து உழைப்பேன். ஆனால் டிடிவி பேசினதை விட இவர் ஒன்றும் அதிகமாக பேசிடல. அவரே சேரும்போது இவருக்கு என்னன்றது அது ஒரு சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டிங்கன்னா இது சின்ன கோடாக அதே மாதிரி தான் இது. அண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டு விட்டாங்க, அது அப்படியே போயிடுச்சு. அடுத்த கட்டமாக அண்ணாமலை போலவே ஹெச் ராஜாவும் உடல்நலம் இல்லாமல் இருக்கார். இப்போ அந்த போட்ட குழு 72 பொறுப்பாளர்களை போட்டதை எல்லாத்தையும் அழைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து போடுற சூழல் வரும். ஆமாம், அப்படி தான் போடணும். இனி எங்கே ஹெச் ராஜா படத்தில் நடிப்பாரா, இல்லை பிரச்சாரத்துக்கு போவாரா, இல்லை எதுக்கு போவார்னு நினைப்பாருன்னா அவர் பூரண உடல் நலத்தோடு திரும்பி வரணுன்றது தான் நம்மளோட ஆசை. இல்லைன்னா பல பேர் யூடியூப் சேனலில் மூட வேண்டியது. புரியுதா? அவருக்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் அவர் கலைத்துறைக்கும் அவர் தேவை, யூடியூப் சேனலுக்கும் அவர் தேவை. அதனால் அவர் வந்தால் தான் நமக்கெல்லாம் நல்லது. அவர் நல்லா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் இருந்தால் தான் நம்ம வந்து அதை இதாக கொண்டு போக முடியும். படங்களும் அடுத்தடுத்து வரும். புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா அவர் ஒரு சாதனையாளர். இப்போ கமலஹாசன் ட்ரை பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா படத்தை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறது. அந்த சாதனையும் செய்தவர் ஹெச் ராஜா. புரியுதா அவங்களுக்கு? அதே போல் ரஜினிகாந்த் இவ்வளோ இதுக்கிட்டையிலையும் போய் பார்த்துருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய தலைவராக அவர் நினச்சிருந்துருக்காரு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இவர் போய் அவரை பார்த்தாரு. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோடனே இவர் போய் அவரை பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் ஒரே துறை. ஆனால் ரஜினி இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்து ஒரு புதுமுகத்துக்காக இவ்வளோ தூரம் போகிறாருனாலும் வயசு இருக்குல்ல, இத்தனை வயசை கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்காருங்கும் போது அது ஒரு இதுதான். அது ஹீரோவாக பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அவரை நெருக்கி வர முடியாது இன்னின்றது அவருக்கு தெரியும். அப்படி ஆளுக்கு இவர் நேராக போய் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஏன்னா எக்காலத்திலும் முக்காலத்திலும் நீ வர முடியாதுன்னு தெரியும். ஆனால் இளைஞர்கள் வந்தால் தள்ளி நிற்பார் ரஜினி. இப்போ இவரை பற்றி தெரியும், இவர் எத்தனை படத்தில் நடிச்சிருவாருன்னு, எவ்வளோ காலத்துக்கு நடிச்சிட போகிறாரு அப்படின்ற ஒரு தான். அது பீக்கில் இருக்கும்போது இல்லை அவங்க நாளைக்கு வருவாங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது தான். நம்மளால் வளர்ந்தார் ராஜா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு. இப்போ ராஜா ஒரே படத்தில் படுக்க போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக விஜய்க்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க தம்பி, வந்து கேள்விகளை இது பண்ணுங்கள், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் எங்களுக்கு எதிரின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அமித்ஷா எடப்பாடி அவர்களுடைய ஊருக்கு வர்றதா தகவல் வந்திருக்கு. பாஜக மையக்குழு கூட்டம் எல்லாத்தையும் ரீசெட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு பலம் தானா, மோடிஜி வந்துட்டு போனார், அதுக்கு எல்லாரும் மேலே ஏறி கையை தூக்கினாங்க. இப்போ அமித்ஷா வந்து அடுத்து கூடுதல் பலம்னு பார்க்கலாமா? இல்லை, அமித்ஷா வந்து எதுக்கு வராரு அப்படின்னா எடப்பாடிக்கு பலம் ஏற்றுறதுக்கு தான் வராரு. அதுவும் அவர் வாங்குற ஓட்டையும் காலி பண்ணணும்ல. புரியுதா? எடப்பாடி கூடுற பொருளில் கவுண்டர்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க, அமித்ஷாவை பார்த்தாங்கன்னா போட மாட்டாங்க. சேலத்துக்கு இப்போ அவர் வந்து ஓட்டு கேட்டு இவர் எதுக்கு சேலத்துக்கு வராரு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே டாக்ஸி ஏற்றி தெருவில் விட்டு தொழிலை நசிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு இவர் எதுக்கு வராருன்ற மாதிரி இருக்கும். முடிவுரை எழுதுறதுக்கு தான். அதில் ஹைலைட் என்னென்னா அதுக்கு முந்தின நாள் அதே ஊரில் விஜய் கூட்டம் வர்றாப்புல. ஆனால் விஜய் கூட்டத்துக்கு பொதுமக்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. கட்சிக்காரங்க நிர்வாகிகள் ஒரு 5000 பேர் அவர் இது மாதிரி இண்டோர் கூட்டத்தில் போட்டு போகிறாரு. இண்டோர் கூட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ வேறு ஊருக்கு போகிற அளவுக்கு விஜய் அரசியல் வளர்ந்துட்டாருன்னு பார்க்கலாமா? வளர்ந்துட்டாருன்னு இல்லை, வளர நினைக்கிறாருன்னு பார்க்கலாம், வளர ஆசைப்படுறாருன்னு பார்க்கலாம். பனையூருக்கு வர சொல்லி இந்த QR கோடை கொடுத்து பண்ணுறதை தாண்டி கொஞ்சம் வெளியில் போகலாம். ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம்னாலும் ஏதாவது ஒரு ஊரில் போய் கூட்டம் நடத்தலாம். இல்லை, அடுத்த 3 மாதத்தோட எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் வரவே மாட்டார், ஷூட்டிங் போயிடுவார். அடுத்த படத்துக்கு இருக்குது. இப்போ ஜனநாயகன் இப்போ இந்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சராகி அது சீன் சேப்பாயின்னு நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன்னு தொண்டர்கள்லாம். முன்னாடி ரிலீஸ் ஆனால் வருங்கால முதல்வர், பின்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா முதல்வர் விஜய்ன்னு போடுவாங்கலாம். அதுக்கும் தள்ளி ரிலீஸ் ஆச்சுன்னா குப்பை முதல்வர், குப்பை 29 பிறகு போனால் பிரதமர்னே கூட போடலாம். அப்போ கூட போடலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த படத்தை நசிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சில பேர்லாம் பிறந்த நாள் கேக்குன்னு வாங்கிட்டு வருவாங்க. உள்ள பேரெல்லாம் எழுதியிருக்கும், எல்லாம் எழுதியிருக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன்னு நசுக்கி விட்டு நான் இதான் கிஃப்ட் அந்த மேல் இது ஓட்டி கேவலமாக அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ விஜய் நிலைமை.
ஆக்கி விட்டாங்க, அந்த ஜனநாயகன் படத்தை அப்படி ஆக்கி விட்டாங்க. இல்லை இப்போ இன்னைக்கு இது வாங்கிட்டாங்க, நீதிபதிகிட்ட போய் நீங்கள் கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம், சென்சார் போட்டுக்கிட்டே போகிறோம்னு இன்னைக்கு காலையில் தான் அது முதல்லே நீதிபதிக்கிட்டே பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்க நாலேஜ்ன்றது அதுதான். சென்சார் போட்டு போனால் மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி அவங்க கொடுக்கும்போது கொடுக்கட்டும், யூஏவே கொடுத்தாலும் சரி, ஏவே எது கொடுத்தாலும் அவன் கொடுக்கறது தானே வாங்கணும். இன்னும் எங்கேயும் கோர்ட்டுக்கு போக முடியாது. அங்கேயும் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி எப்படி போவீங்க? நீதிபதி கேட்பார்ல, ஐயோ இதுதான் வேலையா எங்களுக்கு, கேஸை போடுவோம், வாபஸ் வாங்க, அப்புறம் டெல்லிக்கு போவேன், அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் இங்கே அடிப்பேன், திருப்பி வாபஸ் வாங்குவோம், எதாவது லூஸ் ஆகி இருக்கவங்களாம் சொல்லி தூக்கி போட்டுருவாங்க கேஸை. ஸோ அதனால் ஜனநாயகன் முடிஞ்சு போச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி இதுக்கே யூட்டர்னை போட்டு டேபிளை உடச்ச ஒழுங்காக விட்டுருந்தா அவங்களே இன்னும் கொடுத்துருப்பாங்க 20 நாளில் ஒழுங்காக வந்திருக்கும். 9ஆம் தேதி ரிலீஸ்னால் ஒரு வாரம் கழிச்சு 14 பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கும். தள்ளி கூட மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூட வந்திருந்தாலும் நீங்கள் போட்டிருந்துருக்கலாம். ஒரு மாதம் இப்போ அதை நிப்பாட்டி விட்டு எதிர்த்து நீங்கள் அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா மடக்கூதியை கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. இதை ஊதிக்கிட்டே இருக்கட்டும், அந்த நேரத்தில் இந்த படத்தை நிறுத்திடுவோம். இவங்க விசில் வந்தோடனே அதை பிடிச்சிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க. படம் வரல. ப்ரொடியூசர் மருந்தை குடிக்கிறதுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்காப்புல, எந்த மருந்தை குடித்தா உடனே சாகலான்னு அந்த நிலமையில் அவர் போயிட்டுருக்காரு. விஜய் வந்து வாங்கிட்டோம்ல காசு, உனக்கு திருப்பி தரணும்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் போயிட்டாப்புல. இவங்க மடக்கூதியை ஊதிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இல்லை இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் பேசியிருக்காரு, விசிலில் சாதாரணமாக நினைக்காதீங்க, யானை பிளறலை விட இது பெரிய சத்தமாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க, சேர்ந்து ஊதுனோம்னா யானை பிளறலை விட விசில். அவர் நாயை தான் யானைன்னு நினச்சிட்டு இருக்காரு. நீ ஏன்னா தெருவா நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த சவுண்ட் தான் பயங்கரமாக இருக்கும். இது சின்ன யானை போல் நினச்சிட்டு இருப்பேன். அவர் யானையை பார்த்துருக்காரானே தெரியல. யார்? நாஞ்சில் சம்பத். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஊதுவாங்க அவர் காதில், ஊதுற அன்றைக்கி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா பனையூர்லேயே ஒரே அங்கே கடைசியாக இந்த ரஜினிகாந்த் வீட்டுக்கு காலையில் ரசிகர்கள் வந்தப்போ பக்கத்து வீட்டு லேடி வந்து ஒரு சத்தம் போட்டாங்களா, அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் வெளில வந்துட்டாங்க, எங்களால் இங்கே இருக்க முடியல. இல்லை அந்த லேடி சந்தோஷப்பட்டிருக்கோம், பரவாயில்ல ரஜினிகாந்த்னால 50 பேர் தான் வந்தாங்க, இவங்க ஊரே திரண்டு வந்திருக்காங்க, இவங்களாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரில. அந்த ஊரே நாசப்படுத்திட்டாங்க. எது பனையூர்ன்ற ஊரே அலற விட்டாங்க. ஆஃபீஸ்க்கு அவங்க யாரையும் சாப்பிட விடலை, தூங்க விடலை, போக விடலை, வேலைக்காரங்கள வீட்டுக்கு போக விடலை, வண்டி ஓட்டுற டிரைவரை வீட்டுக்கு போக விடலை, எல்லாத்தையும் போலீஸ் வந்து சேர்ந்து நாசப்படுத்திட்டாங்க. இவங்களா பேரிகார்டெலாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இன்றைக்கி போலீஸ் அதான் இவங்களே எல்லாமே பண்ணிடுறாங்க. இல்லை போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிறாங்க, இவங்களே சட்டசபை மாதிரி செட்டு போடுறாங்க. கடைசியில் வந்து சுடுகாடு இவங்களே செட்டு மாதிரி போட்டுருவாங்க, கட்சிக்கு போட்டு எல்லாத்தையும் அப்படியே எலெக்ஷன் முடிஞ்சுன்னு இப்போ வச்சுருவாங்க. தாவேக்காவோட சேலம் மாவட்ட செயலாளர் அடுத்து அங்கே தான் கூட்டத்துக்கு போகிறாரு. அவர் வந்து இந்த பவுன்சர்கள்லாம் நிற்க வச்சு அவங்களுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தளபதி வராருன்னா 5-6 மணி நேரம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கணும், இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வர்றவன் தளபதியை பார்க்குற ஆர்வத்தில் மலை மேலே கூட ஏறுவான், நீங்கள் அவனை பத்திரமா பார்க்கணுன்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பவுன்சர்கிட்ட இவங்க மாவட்ட செயலாளர் பேசுகிற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. சோறு தண்ணி இல்லாமல் 5-6 மணி நேரம் இருக்கணும், மலை மேலே ஏறுவான், அவனை பிடிக்கணும்னு பேசி எப்படி தயார்படுத்துறாங்க. எதற்கும் தயார்ன்ற மாதிரி தான். அவன் ஏற்கனவே சோறு தண்ணி இல்லாமல் இருக்க வந்து அங்கே வரான். ஒருத்தெல்லாம் அலுமினிய பாத்திரம் வைக்கிற பையன் வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டுருக்கான், தளபதி அவன் வீட்டில் சோறு அந்த பாத்திரத்தை விற்று என்னடா சம்பாரிச்சு எப்படி இந்த குடும்பம். பவுன்சருக்கும் தண்ணி கொடுக்க மாட்டோம், சோறு கொடுக்க மாட்டோங்கிறத வெளிப்படையாக பேசி சொல்கிறாங்க. பவுன்சர் உள்ளே சொருகி வச்சுருப்பாங்க, 4 பை வச்சுருப்பாங்க, 2 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் உள்ளே போட்டு வச்சு. இல்லை சார், அவங்கள கட்டுப்படுத்துறதுக்குள்ளே அவங்களுக்கு பிராணம் போயிருச்சு. ஆமாம், அதுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்களே 3000-4000 ஒரு பவுன்சரு. அதுதான் காசு வாங்கினா செஞ்சு தவற மேலே ஏறினா விஜய் நான் நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன், ஃப்ளைங் கிஸ் கொடுப்பேன்லாம் சொல்லணும். அதை தாண்டி இறங்கின பிறகு இவங்க வேறு விதமாக கவனிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுல்ல. இல்லை வேறு விதமாக கவனிக்க முடியாது, அப்படியே இறங்கிட்டானா விட்டுருவாங்க. ஏன்னா அவனை போய் கவனிக்க போய் இவனை கவனித்து விட்டுருவாங்க. பவுன்சரை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டாங்கன்னா சிக்கலாக தனியாக போய் பவுன்சர் மாட்டினான்னா செத்தான் அதோட. ஸோ அதனால் தூரத்துலேயே இருந்து அப்படி பார்ப்பாங்க அது மாதிரியா. ஏன்னா 5-6 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும்னு எப்படி சார் ஹையர் பண்ணுறவங்க கிட்ட ஒரு ஆள் சொல்ல முடியுது? சொல்ல முடியுதுன்னா அந்த கட்சியே அப்படி கட்சி தானே, அது என்ன உருப்படியான கட்சி, உருப்படியான விஷயம். 5-6 மணி நேரம் அவர் லேட்டாக தான் வருவார்னு அதில் ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமாம், அது 5-6 மணி நேரம் ஆனாலும் செத்தாலும் நீ விஜய்க்காக போட்டு நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் பேச எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்கிறத கேள்வி. அது 5-6 மணி நேரம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களுக்கே தலைவனுக்கே ஒன்றும் தெரியாது. தனிக்கு வர்றவங்க நிர்வாகிகள், அவங்க கணக்குப்படி பொதுமக்கள் அனுமதி இல்லை, நிர்வாகிகள் தான் வராங்க. நிர்வாகினா 5 மணி நேரம் இருந்தாலும் நிர்வாகிகளும் கட்டுப்பாடாக இருக்க மாட்டாங்க, எல்லாத்து மேலே ஏறுவாங்களா அப்படின்னு. அதுதான் நிர்வாகிகள் இல்லை, விஜயே அப்படி ஆள் தானன்ற. நீங்கள் வந்து நிர்வாகிகளே தலைவன் எவ்வளி தொண்டன் எவ்வளி தான். ஒரே ஒரு நிறைய கேள்வி சார். செல்லூர் ராஜு அவர்கள் ரொம்ப கடுமையாக செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்க போகிறீங்களா, எந்த நாட்டுக்கு ஆக்க போகிறீங்க, வேணா ஏதாவது காலேஜில் கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கலாம், அதுவும் முடியுமான்னு தெரில அப்படின்னு கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. செல்லூர்ராஜ் கலாய்க்கிற அளவுக்கு வந்து செங்கோட்டையன் இவ்வளோ மோசமாக போயிட்டார், விஜய் இவ்வளோ மோசமாக போயிட்டாருன்றப்ப தான் தாவேக்காரங்க வருத்தப்படுறாங்க.
நம்ம வருத்தப்படல. நமக்கு என்ன பெருமைன்னா செல்லூர் ராஜு ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதியாக இருந்து தைரியமாக விஜய் எதுக்குறாரு அப்படின்ற ஒரு இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ செல்லூர் ராஜு எப்போவுமே ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு எப்படின்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிங் அப்படின்றத அவர் நிரூபிச்சார். அவரும் மீடியாவுக்கு சொல்கிறார். எப்போதும் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி அவர் எல்லாரையும் இது பண்ணி போகக்கூடியவர், அவரே கடுமையான சாடுற அளவுக்கு வந்துருச்சுன்னு மொத்தம். இன்னொரு பக்கம் இந்த டிபேட்டில் ஒருத்தர் பேசினார், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறேன்னு செங்கோட்டையை பிடிச்சி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு. அதுதான் உண்மை. அதுதான் செங்கோட்டையை பிடிக்கிறேன்னு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறேன்னு போய் செங்கோட்டையை பிடிச்சி கட்சியில் சேர்த்ததோட அந்த கட்சி நிற்கிது அப்படின்ற லெவலுக்கு அதுதான் உண்மை. அதுதானே பாவம் சார். திமுக அதிமுகன்னு ரெண்டு பக்கமும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அமித்ஷாஜி வேற வராரு, இந்த பக்கம் சீமான் போட்டு பொழக்கிறாரு. அப்படின்னும் போது இவ்வளவு தாக்குதலையும் தாங்கிட்டு அந்த கட்சி என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.